கடைக்கு நேம் அடிக்கிறதுக்காக ஒரு நேம் போர்ட் செய்கிறதுக்காக ஒரு எம்டிஏ போட் எடுத்து அதை நீளசவமாக கட் பண்ணிவிட்டு அதில் எங்களோட கடையின் ஆர்விஆர் ஏபோ சைஸில் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த எடுத்த பிரிண்டை என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ எம்டிஏ போர்டுக்கு மேலே வச்சு அது இந்த போர்டரை மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணால் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டு நாங்கள் ஒட்டி கொள்ள முடியும். அப்போ 6 இடத்த நான் எல்லாம் சுற்றி மார்க் பண்ணுறேன். போர்டரை மார்க் பண்ணால் தான் அந்த லைன் எடுத்து அதுக்கு மேலே லைட் ஒட்ட எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கடையின் பேர் ஆர்விஆர். அப்போ இங்கால ஒரு ஆர் அங்கால ஒரு ஆர் வரும், நடுவில் வி வரும். இப்போ அந்த வெளி போர்டரை மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். என்னை வெளி அவுட்லைன் எடுத்து தான் நான் லைட் ஒட்ட போகிறேன். இப்போ அதனால் வெளி போர்டரை மட்டும் மார்க் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நியோன் லைட் எடுத்து சுப்பக்குழா போட்டு அதை ஒட்டுறேன். நான் அடி பேஸில் சுப்பக்குழா போட்டுட்டு அதுக்கு மேலே நியோன் லைட்டை நான் ஒட்டிக்கொள்கிறேன். இந்த சுப்பக்குழா போட்டு ஒட்டுறதால கலர் அது நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும். இது உடனே காயாது, கொஞ்சம் இதில் காயம், அதில் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு இதில் மார்க் பண்ணியிருக்கிறேன் 6 இடத்துக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சுப்பக்குழா போட்டு இந்த எழுத்துன்ற போர்டருக்கு ஏற்ற மாதிரி பெண்ட் பண்ணி ஒட்டுறேன். சரியாக அந்த போர்டருக்கு ஏற்ற மாதிரி ஒட்டினா தான் எழுத்து அந்த வடிவம் மாறாமல் அதே மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொன்னால் சொத்தியாக இருக்கும். ஆறு எடுத்து ஒட்டி முடிஞ்சிட்டு இப்போ பியும் ஒட்ட போகிறேன். பிக்கு ஏற்கனவே மார்க் பண்ண இடத்துல சுப்பக்குழா போட்டுட்டு அதுக்கு மேலே இனி லைட்டை வச்சு ஒட்டினா ஓகே. இந்த லைட்டை நான் செப்ரேட்டாக தான் ஒட்டுறேன். ஆர் ஒரு செப்ரேட்டாக, பி ஒரு செப்ரேட்டாக, திருப்பி ஆர் ஒரு செப்ரேட்டாக ஒட்டிட்டு என்ன செய்யணும்னா இப்போ 3 இடத்தையும் ஜாயின் பண்ணணும். வயர் கொண்டு ஜாயின் பண்ணணும். அப்போ தான் லைன் அதில் கனெக்ஷன் 3க்கும் ஒரே கனெக்ஷனில் போகும். அப்போ தான் லைட் ஒன் பண்ணைகளை எரியக்கூடிய மாதிரி இருக்கும். பியும் ஒட்டிட்டு நான் இப்போ ஆர் ஒட்டுறேன். ஒட்டி இது ஃபினிஷிங் கட்டுறதுக்கு வந்துட்டுது. இதான் ஃபினிஷிங். இதை நான் இப்போ கரண்டில் கொடுத்துட்டு உங்களை ஒன் பண்ணி காட்டாமல் போகிறேன். இதான் எங்களோட கடைக்கு செஞ்ச நேம் போர்ட். சிம்பிளாக ஒரு 1/2 மணி நேரத்தில் செஞ்சு முடிந்தது.